ஓகே, நான் போன வீடியோவில் நீங்கள் டவருக்கு போனது எப்படி போனோம், எங்கேருந்து போனோம்ன்றது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் அங்கேருந்து கீழே இறங்கி நடந்து வர போகிறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அந்த இடங்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்றதை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஓகே, இங்கே இன்னொரு இடத்தோண்டு வர இடம் தான், பட் வித்தியாசமாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் மழை வர வலிக்கிட்டது. இங்கே 2 மணிக்கெல்லாம் மழை வருமா. அப்போ அந்த வகையில் இப்போ ஒரு சரியாக 2:10 மழை வர வலிக்கிட்டது. அப்போங்க அந்த கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது. அதை இல்லைங்க எடுத்து காட்டுறேன். அந்த வியூவோட அந்த கிளைமேட்டும் சூப்பராகவே இருக்குது. ரைட், அப்படியே பனி படர்ந்த மாதிரி அந்த பனி புகை, அந்த புகை தெரியுதானே, அந்த இதில் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. குளிருது, லைட்டாக குளிர் காற்று அடிக்குது. இப்போ அந்த நுவரெலியாவில் நிற்கிற ஃபீல், அங்கே இன்னும் குளிரும். அந்த ஃபீல் ஒன்று இருக்குது, செமையாக இருக்குது. நீங்கள் இதுக்கு முதல் வீடியோஸ் இன்னும் பார்க்கலன்னா மறக்காம செக் அவுட் பண்ணுங்கள். அதெல்லாம் முதல் வீடியோஸாக வந்திருக்கும். அதெல்லாம் செக் அவுட் பண்ணுங்கள். பார்த்து போட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இன்னொரு இடம் வரைக்கும் இது பார்த்தேன்னா, இது வந்து விஷ்ணு சிலை ரொம்ப பெருசாக காட்டியிருக்காங்க. வரும்போது எடுக்க முடியல இந்த ஆட்டோவில் வந்தபடியாக. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பெருசாகவே இருக்குது. நீங்கள் உள்ளே வர போகிறீங்கன்னா இதை கடந்து தான் வருவீங்க. நடந்து வரைக்கும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒருவேளை ஆட்டோவில் வந்தால் கொஞ்சம் கஷ்டம், ஸ்பீடாக வந்துடுவாங்க. அந்த வகையில் இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே இன்னும் கீழே இறங்கணும் தானே, ஒரு இடமா பார்ப்போம். பனி ட்ரீன்றாங்க. பனி ட்ரீ என்னன்றதை கொமெண்ட்ல சொல்லுங்கள், எனக்கு தெரியல. அந்த ஓகே, சவுக்கு மரம் போலடா. இங்கே பார், திஸ் வே. பைனா, எனக்கு தான் இங்கிலீஷ் தெரியல. பைன் ட்ரீண்டா தானா? ஓகே, இது பைன் ட்ரீ. தப்பா நினச்சிக்காய்ங்கோ, இங்கிலீஷ் டீச்சரை திட்டாதீங்கோ. அது இதில் ஒரு கருப்பு கலர் பழம் இருக்கு, என்னென்னு பார்த்து சொல்லுவோம். இது என்ன மரம் இல்லை, என்ன பழம்ன்றது எனக்கு தெரியலை. சாப்பிடலாம்ன்றதான் தெரியலை. நல்ல உயரத்தில் இருக்குது. நாங்கள் மேலே இருக்கிறபடியா கிட்டவா இருக்க மாதிரி தெரியுது. என்ன பழம் இது? இங்காலையும் பாதைகள் இருக்குது, இடங்கள் இருக்குது. வரும்போது பார்க்க முடியல எங்களால். வாவ், நைஸ். கொஞ்சம் குளிர் காற்று உண்டாகிறது, செம்மையாக இருக்குது அந்த ஃபீல். வந்தால் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நீங்கள் வாங்க. இது வந்து நான் போன வீடியோஸில் எப்படி வாரது, இங்கே இந்த வரணுமன்ற எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன். அதை பார்க்கலன்னா மறக்காம செக் அவுட் பண்ணுங்கள். களைச்சிட்டோம், கொஞ்சம் தூரம் தான் வந்தோம், பட் களைஞ்சிருச்சு. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் இருந்துட்டு அப்படியே அங்கே நடந்து போகிறோம். நடந்து போகிறோன்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன். அவன் எவ்வளோ தூரம் எல்லாம் நடந்து போகிறான், நாங்கள் இவ்வளோ தூரம் நடக்க மாட்டோமா. ஒரு 4-5 கிலோமீட்டர் வருமான்னு நினைக்கிறேன். பாப்போம், முடிஞ்சா ட்ரை பண்ணி பார்க்குறேன், பார்ப்போம். இது அந்த விஷ்ணு சிலை, அதுக்கு முன்னுக்கு தான் இருக்கான். இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் இருக்குது. அங்கால இன்னும் ஒரு வியூ இருக்குது, அதையும் பார்ப்போம். அது மடிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க, அப்படியே கட்டிக்கிட்டு போகிறேன். இங்கே ஒருத்தன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் தண்டை வீடியோ என்னத்துக்கு, ஸ்டேட்டஸ்க்கு போடுறதுக்கு. இவன் தான் அது. இவரோட தான் வந்தோம். என்னோட டூர் கைடு, சிங்கள புலவர். வேறு ஏதாவது சொல்லலாமே? வருங்கால டீச்சர், கோல்மி சார், சயின்ஸ் சார், அதையும் ஆட் பண்ணுங்கள். இவரோட தான் வந்து நான் பிள்ளைக்கு தான் முழுகடாவும் தெரியும். அவன் தான் கூட்டிகிட்டு வந்தான் எல்லா இடத்துலையும். நல்லா இருந்துச்சு. பாய். ஓகே, நீங்கள் இன்னொரு கொஞ்சம் இடங்கள் இருக்குது, அப்படியே போய்க்க வடிவடியான இடங்களை காட்டி கொண்டு போகிறேன். இதுக்கு முதல் கணக்காக வீடியோ திருப்பி சொல்கிறேன். 2-3 வீடியோ கண்டு வீடியோ கணக்காக போட்டிருக்கோம். இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக இருக்கும். அதிலையும் ட்ரை பண்ணுங்கள், அதையும் போய் வாட்ச் பண்ணுங்கள். உண்மையாகவே நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா எடுத்திருக்கேன். எங்களோட சேனலையும் இது மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவான நல்ல வீடியோஸை ட்ரை பண்ணி கொண்டே இருப்போம். நாங்கள் இறங்குறங்க என்னென்ன இறங்கிறதுக்குன்னு ஒன்றோட காட்டுறேன். ஓகே, இப்போ அடுத்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். அடுத்த இடம் என்ன, கீழே இறங்குறதுக்கு இன்னொரு இடம், அதுக்கு போயிட்டுருக்கோம். அதுவும் வடிவாக இருக்குது அந்த வாவ், செம்மையாக இருக்கே.
இதுதான் அந்த பைன் மரம். வாவ், தெரியுதான்னு தெரில. நம்மளை பார்க்க செம்மையாக இருக்குது. இதுலேயும் வியூ நல்லாயிருக்கும்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் தான் சொல்லணும் அப்படி இருக்குன்றத. அதில் ஏதோ ஒரு அந்த கங்கை மாதிரி ஏதோ ஒன்று ஓடுது. கங்கையில் ஆறு மாதிரி ஏதோ ஒன்று ஓடுது. பட் அது என்னன்னு தெரியலை எனக்கு. வாவ், இந்தா இவ்வளோ தூரம் தான் மேலே ஏறிட்டான். ஸ்டெடியாக இல்லாட்டி உருண்டு விழுற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. நைஸ். வாவ். ஓகே, இப்போ இன்னொரு இடம் சேம் அதே மாதிரி தான். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சில இதுகள் கட்டியிருக்காங்க, அது மட்டும் வித்தியாசமாக இருக்குது. அந்த வியூவே செம்மையாக இருக்குது. அதில் அந்த பார்க்குற வியூவே ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்க, இதில் தெரியுமா நினைக்கிறேன். எப்படி நைஸில் செம்மையாக இருக்குது. திருப்பி காட்டுறேன். செம்மையாக இருக்குப்பா. வந்து அந்த மூவி இல்லாதோட பார்க்க அருமையாக இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். வாங்க, இந்த வியூக்காகவே வரலாம். ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் மழை பெஞ்சு சம்திங் இன்னும் கொஞ்சம் அந்த இதில் இன்னும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இருந்தால் அழகாக இருக்குது. இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது. வாராக்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது கம்பஹாலேருந்து உள்ள வரணும். இது கம்பஹா இல்லை, சாரி, இது வந்து கம்பளையிலேருந்து உள்ளே வரணும். அப்பேர் என்ன டவருண்ட? அம்புலுவாவ டவர். அந்த டவருக்கு வந்தீங்கன்னா ஓகே. பேர் தான் எனக்கு கொஞ்சம் அப்பப்போ இடிக்குது. மற்றபடி வியூஸ் செம்மையாகவே இருக்குது. ஓகே, இப்படியே நான் இருந்துக்கிட்டு இருந்தால் கண்ணாஞ்சலும் இப்படியே நான் வந்து போவோம். ஓகே, இங்கே இருந்து நீ கீழே இறங்க வலிக்கிட்டோம். சொல்லு. அதைத்தான் நானும் சொன்னேன். இதே மாதிரி தான் இந்த எல்லா இடமும் இருக்கும். கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அந்த கொஞ்சம் வித்தியாசத்தை நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். அப்போ நாளைக்கு இங்கே நின்றுட்டு இல்லை, நோ 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 நோ, நான் வீட்டை போவோம். எங்கள் அம்மா பேச்சுவாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வடிவு இருக்குப்பா. செம்மையாக இருக்குது. இங்கே பாரு எப்படி இருக்கு இந்த வீடு. அதில் தெரியுது எல்லாமே வீடு, ஹோட்டல் சம்திங் எல்லாமே தெரியுது. ஏதோ அந்த பெரிய தியேட்டர்ல இருந்து படம் பார்க்குற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நீங்கள் செம்மையாக இருக்கு. வாவ், இது வந்து ப்ரொஃபஷ்னல் கேமரா ஒன்று இருக்கணும். தரமாக இருக்கும். இப்படிலாம் ஏறாங்க, தடுக்கப்பட்டு விழுந்தீங்கன்னா கதை முடிஞ்சிது. போஸ்ட் ப்ரோ, டேஞ்சர். Come down. அருமையாக இருக்குது. இப்படி ஃபோட்டோஸ் எடுக்கலாம். பட் கொஞ்சம் டேஞ்சரான ஏரியா. அப்போ அதுக்கு இது போகணும். இங்கேருந்து தான் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 10-20 நிமிஷத்துக்கு மேலே நடந்துக்கிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். இப்போ தான் இங்கே வந்திருக்கோம். அதுவும் உண்டு. பட் ஓகே தான், செம்மையாக இருக்குல்ல இந்த வியூ. இதெல்லாம் தண்ணி வந்துருக்கு, தெரியுதான்னு தெரில. ஓகேவா? தண்ணி வந்துருக்கு. ஆனால் நீர்வீழ்ச்சி இருக்க மாதிரி எனக்கு தெரில. தலைவன் போஸ்ட் கொடுக்க வலிக்கிட்டான். மழை தண்ணி வருதா என்ன எனக்கு தெரியல. இது இந்த உறக்கம் கொண்டு பாருங்க. ஒரு தடக்குனா சேத்திக்காத, அப்படியே விழ வேண்டியதான். கண்ணா பேர் வெளிநாட்டில் இருந்து வரீங்க நம்ம இதை பார்க்க. செம்மையாக இருக்கு. ஏறும்போது ஆட்டோவில் வாங்க, இறங்கும் போது கண்டிப்பாக நடந்தே வாங்க. காசு மிச்சம். அண்டு அதோடு சேர்ந்து உங்களுக்கு நல்ல வியூவும் கிடைக்கும். செம்மையாக இருக்கும். அடா இப்படி தான் ஏற்றணுமா? இந்த ஏற்றுறதும் வித்தியாசமாக, அந்த வளைச்சி தான் ஏற்ற வேண்டிக்கிறாங்க. மற்றபடி ஏற்றல, அது கஷ்டமான ஒரு வேலை தான். குலுங்கிட்டு வரேன். ஐயோ அருமை.
செம்மையாக இருக்குது. இந்த வீடியோ இப்படியே முடிக்கலாம்னு நினைக்கிறேன்னு பார்ப்போம். அங்கால இது இடங்கள் இருந்தால் அதை காட்டி கொண்டு போகிறேன். வரும்போது இது இன்னொரு இடம், கொஞ்சம் மரங்கள் கூட நிற்கிது. இது வாழும் சரியாக இருக்குது. ஏறதும் கஷ்டம், இறங்குறதும் கஷ்டம்தான்ப்பா. 7 மண்டா நடந்து வாங்க, அப்படி இல்லை கஷ்டம்ண்டா ஆட்டோலையே வாங்க பெட்டர். இது இன்னொரு சரிவாக தான் போய்கிட்டு இருக்கு. நைஸ் பட் ரொம்ப கஷ்டம். இப்போதான் பாதி தூரம் கடந்திருக்கான்னு நினைக்கிறேன். இன்னும் பாதி இருக்கு. பாப்போம் எப்படியும் முடிச்சிடும். எடுக்க ஒவ்வொரு இடமும் புதுசாகவே இருக்கு. இதான் அந்த டவர். அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கான். இங்கேருந்து இங்கே போக வேண்டிக்கிறாக்கு. நைஸ். ஆமாம், களைச்சி போயிட்டேன். பட் நல்லாயிருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கு. பட் களைச்சி போயாச்சு. ஆமாம். இன்னொரு இங்கேல ஒரு பள்ளம் ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே சரியாகணும். இதுதான் அந்த பள்ளம். இதுலேருந்து இங்கேருந்து இறங்கணும். ஆவா, இது வந்து இப்படி இருக்குது. இதில் நிற்கிறதுக்கான இடம் நினைக்கிறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்து வந்துருந்தானே, அதுலேருந்து இருக்கிறதுக்களை பாடுறதுக்கான ஒரு இடமா இருக்கும். நைஸ். இதே மாதிரி வர வழியில் இருக்கிற இடம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அந்த புல்லெல்லாம் வளர்ந்து ஃபுல்லாக மரமாந்தரில் வளர்ந்து அப்படியே இன்னொன்று இதுலேருந்து இறங்கணும். உருண்டை மண்ணா அப்படியே போயிடலாம் நினைக்கிறேன். ஒரு பாதி தூரம் என்ன முக்கால்வாசி தூரம் வந்தேன் நினைக்கிறேன். இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் இருக்குது நடந்து போக. அப்படியே நடந்து போனோம்டா ஓகே போய் சேர்ந்துருவோம். உண்மையாக செம்மையாக இருந்துச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. இந்த நடந்து வர எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கால்கை தான் நோவுது. பட் ஓகே, நீங்கள் கொஞ்சம் நடக்கக்கூடியதாக இருந்தால் இறங்கி வரணுன்னா நடந்து பாருங்கள். மறுபடி ஏறைக்க கஷ்டம். ஏன்னா இறங்கி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விரைக்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். விரைக்க ஆட்டோவில் வந்தீங்கன்னா 1000 ருபீஸ் கேட்குறாங்க. சும்மா அப்படி எப்படின்னு கழிச்சிங்கன்னா 800, 900 ரூபா, 700 அப்படி எடுக்கலாம். எங்களுக்கு 700 எடுத்திருந்தார். அதோட குறைய எடுத்தாலும் ஓகே தான். கழிச்சு பாருங்கள், உங்களோட கதை திறமையில் தான் இருக்குது. இறங்கி வரைக்கும் நடந்தே வரலாம். டைம் இருக்குமெண்டா நீங்கள் நடந்தே வாங்க, பெட்டராக இருக்கும். கணக்கு இடங்கள், புது புது இடங்கள், அந்த வியூவை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். வரும்போது ஒரு வேளை வந்திருந்தீங்கண்டா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு இப்படி தான் இருந்துச்சான்றதை. இன்னொரு கொஞ்சம் தூரம் இருக்குது. கடைசியாக கிளையும் போய் வேறு இடங்கள் இருக்கான்னு பார்த்து போட்டு அப்படியே முடிப்போம். ஓகே, இவ்வளோ நேரம் தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா நன்றி. மறக்காமல் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து வித்தியாசமான வீடியோக்களோட உங்களை பார்க்குறேன். இவ்வளோ நேரம் போட்டுக்கிட்டு இருந்த தொப்பியை விட்டோம். ஓகே, கடைசி முடிவுக்கு வந்துட்டோம். எங்களுக்கு இங்கேருந்து போய்க்க முடியுது. அங்கேருந்து வரைக்கும் தான் என்ட்ரன்ஸ் தொடக்கம். கணக்கடங்கள் காட்டியிருப்பேன் நினைக்கிறேன். இதுக்கு முதல் அம்பூபவர் கணக்கடங்கள் காட்டியிருப்பேன். இதுக்கு முதல் வீடியோ காண்டியில் கணக்கடங்கள் காட்டியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கலன்னா மறக்காம செக் அவுட் பண்ணுங்கள். இதுக்கு முதல் வீடியோ வந்து அம்புபாவை டவருக்கு போன வீடியோ அண்ட் அங்கே அந்த டவரில் இருந்த வீடியோ அது காட்டியிருந்தேன். அதெல்லாம் இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்து விடுங்க. இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, பாய்.